வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாமை Thursday ரைட் பண்ண போகிறீங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாமை ரைட் பண்ண போகிறீங்க. எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட கவர்மெண்ட் ஆன்சர் கீயை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆன்சர் கீயில் ஒவ்வொரு கொஷினுக்கும் எப்படி நம்ம ரைட் பண்ணியிருந்தால் எப்படி மார்க் கொடுக்கணும், நம்ம கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணியிருந்தால் எத்தனை மார்க் கொடுக்கணும், தியரி ரைட் பண்ணியிருந்தால் எத்தனை மார்க் கொடுக்கணும், ரியாக்ஷன்ஸ் ரைட் பண்ணியிருந்தால் எத்தனை மார்க் கொடுக்கணும், ப்ராப்ளம்ஸுக்கெலாம் ஃபார்முலாக்கு எத்தனை மார்க் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸில் 15 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 12 ஆர் லெவல் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கிலேருந்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக படித்து முடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு 1 மார்க்ஸு. அதுவும் புக் இன்சைடு 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்ட் படி எல்லாத்தையும் படித்தாலே நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி கொஷினில் இருந்து தான் கேட்பாங்க. அதனால் கான்செப்ட் படி படித்தாலே நீங்கள் அந்த 1 மார்க்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். ஃபஸ்ட்டு புக் பேக்குக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து எல்லாத்தையும் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. பார்ட் டூ பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மார்க்கு கெமிஸ்ட்ரியில் நம்ம 2 மார்க் எப்படி அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு டெஃபினிஷன்லாம் கேட்டாங்கன்னா டெஃபினிஷன் கரெக்டாக எழுதுங்க. கரெக்டாக எழுதுனீங்கனாலே மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் தெரியலனா அந்த டெஃபினிஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், கன்ஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். எல்லா கொஷினுக்குமே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சதுன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் எழுதி வைங்க. கன்ஃபார்ம் 2 மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து டெஃபினிஷன் எழுதினாலும் 2 மார்க்கு, டெஃபினிஷன் இல்லாமல் நீங்கள் அந்த ரியாக்ஷனை கரெக்டாக எழுதினா கூட 2 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 16th கொஷின் எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி அதில் எழுதுனீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது 17th கொஷின் ஈக்குவலண்ட் மாஸ் நீங்கள் கரெக்ட் டெஃபினிஷன் எழுதினா 2 மார்க், அப்படி இல்லைனா அந்த ஃபார்முலாவை எழுதினா கூட 2 மார்க்கு. அப்போ நம்ம எப்படி மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி தராங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களால் டெஃபினிஷன் படிக்க முடியல, அதிகமாக இருக்குது டெஃபினிஷன் படிக்க முடியலனா அந்த டெஃபினிஷனுக்கான ஃபார்முலா இருந்தால் படிச்சுக்கோங்க, அதோட யூனிட் இருந்தால் படிச்சுக்கோங்க, இல்லை ரியாக்ஷன்ஸ் இருந்தால் அதையாச்சும் படிச்சுட்டு போயிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 18th கொஷின் பொறுத்த வரைக்கும் CaCO3 வந்து நம்ம பிரியும், CaO பிரியும் ப்ளஸ் CO2 பிரியும், அதுக்கு மார்க் கொடுத்துட்டாங்க. 19th கொஷின் பொறுத்த வரைக்கும் டால்டன் லா அதை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா 2 மார்க்கு. அப்புறம் 20 கொஷின் பார்த்துக்கோங்க. அதோட BF3 PCl5 இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. 21 க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இதை நீங்கள் கரெக்ட் டெஃபினிஷன் கொடுத்தா மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் பென்சீன் டு BHC இதை வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் ரியாக்ஷனை கரெக்டாக போட்டால் மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பென்சின் ப்ளஸ் குளோரின் ஈக்குவல் டு பென்சின் எக்ஸா குளோரைடு ஆர் BHC இந்த மாதிரி எழுதினா கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அந்த ஈக்குவேஷனாக போடலனாலும் நீங்கள் தேரியாக வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சா கூட உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் அந்த ரியாக்ஷன்ஸை நம்ம போட்டால் தான் அந்த காம்போனன்ட்ஸோட கெமிக்கல் நேம்லாம் எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க. அதை பார்த்துக்கோங்க கரெக்டாக. பென்சின்னா பென்சின் அந்த ஸ்ட்ரக்சர் போட்டு அப்படி நம்ம ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணால் தான் மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 23 இந்த 2 மார்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 24 கம்பல்சரி ப்ராப்ளம் மோலாரிட்டி ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, சப்ஸ்டியூஷனுக்கு 1/2 மார்க்கு, ஆன்சருக்கு வந்து 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே தான். எப்படி கொடுத்துருக்காங்க யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன்னா நீங்கள் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே 1 மார்க். நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் கூட எழுதி வைங்க. அப்புறம் பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி அப்போ நீங்கள் டாப் டு பாட்டம் எழுதுனீங்கன்னா 1.5 மார்க்கு, லெஃப்ட் டு ரைட் எழுதுனீங்கன்னா 1.5 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் 28 இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 பைபாண்டு கரெக்ட் டெஃபினிஷன் எழுதுனீங்கன்னா அதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எந்தெந்த கொஷினுக்குலாம் டைக்ராம் கொடுத்துருக்காங்களோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டைக்ராம் அந்த டைக்ராம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைக்ராம்லாம் வரைங்க. அதுக்கெலாம் மார்க் இருக்குது. எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸாம்பிளும் எழுதுங்க. உங்களுக்கு மென்ஷன் பண்ணி எக்ஸாம்பிள்னு கேட்டால் கன்ஃபார்ம் எக்ஸாம்பிள் எழுதி தான் ஆகணும். அப்புறம் எய்ஸ்லா அது கரெக்ட் டெஃபினிஷன் எதனா மார்க் கொடுத்துருவாங்க. எஸ்லா அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ஈக்குவேஷன்ஸ் எதனா கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. 3 மார்க்னால் நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் எழுதக்கூடாது, அந்த ஈக்குவேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அப்புறம் ரெண்டாவது நியூக்ளியோஃபிலி எலக்ட்ரோஃபிலி எனி 3 டிஃப்ரென்ஸ் எழுதினீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் 33 இதில் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IUPAC நேம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் IUPAC நேம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி தான் தருவாங்க. நீங்கள் எல்லாமே எழுதுனீங்கன்னாலாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த கண்டென்ட் அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் படிக்கிறப்பயே கரெக்டாக இந்த ஆன்சர் கீயை பாருங்கள். இந்த ஆன்சர் கீயில் எப்படிலாம் மார்க் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இப்போ 34 A பொறுத்த வரைக்கும் நமக்கு
கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 மார்க் டேரெக்டாக வராது, 2 மார்க் 3 மார்க்காக தான் கேட்பாங்க. அப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் பி கொஷின், சிமிலாரிட்டி பிட்வீன் பெர்லியம் அண்ட் அலுமினியம், எனி 5 சிமிலாரிட்டி இருந்தாலே மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. 35 பொறுத்த வரைக்கும் இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட்ஸ், அப்போ கரெக்ட் டெஃபினிஷன் எழுதுனா 2 மார்க்கு, எனி ஒன் எக்ஸாம்பிளோடு எழுதணும். அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், லாந்தனைட் ஆக்டனைனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக் 5 கேரக்டரிஸ்டிக் எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் அவங்க எதை நோட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபார்முலாஸ் பரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. நீங்கள் தேரி எழுதி இந்த ஃபார்முலாஸையும் அதில் எழுதி வச்சுருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 36 பார்த்துக்கோங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. அப்புறம் வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷனுக்குலாம் எப்படி மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் N2 மாலிக்யூல், அப்போ N2 மாலிக்யூலில் ஃபார்மேஷனாக MO எனர்ஜி டயக்ராம் வரைஞ்சா 2 மார்க்கு. நீங்கள் MO எனர்ஜி டயக்ராம் தப்பாக வரைஞ்சிட்டாலே நம்மளுக்கு மார்க் போய்டும், நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கு 2 மார்க் தருவாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் N2 மாலிக்யூலுக்கு 1, பாண்ட் ஆர்டருக்கு 3 மார்க்கு 1 மார்க்கு. அப்புறம் நம்பர் ஆஃப் அன்பேரட் எலக்ட்ரான் டயாமேக்னெட்டிக், அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் தருவாங்க. இப்படி தான் மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி தருவாங்க. அப்புறம் ஐயூபேக் நேம் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பென்சின், அசிட்டிலின், பென்சின் இது கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கரெக்ட் ஈக்குவேஷன் வித் கண்டிஷன் வித்தவுட் டெம்பரேச்சர். நீங்கள் கரெக்ட் ஈக்குவேஷன் எழுதி கண்டிஷன் வித்தவுட் டெம்பரேச்சர், நீங்கள் டெம்பரேச்சர் இல்லாமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதினீங்கன்னா 1 மார்க் தருவாங்க. நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் எழுதுங்க, ஈக்குவேஷன் தெரியலன்னு விட்டுட்டு வராதிங்க. அந்த ஈக்குவேஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாச்சும் உங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸ்ப்ளனேஷனாச்சும் எழுத ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸுக்கெலாம் மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின் 2 மார்க்கு, எஃபெக்ட் ஆஃப் ஆசிட் ரெயினுக்கு 3 மார்க்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கேன், நீங்களும் படித்து பாருங்கள். இந்த ஆன்சர் கீக்கான PDF லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை தொட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.